நாட்டை விட்டு பேசாம எங்கேயாவது போயிட்டு நம்மட ஆக்கள் இருக்க இடத்துல இருக்கிறதா நம்மளுக்கு நிம்மதி. நம்மட ரத்தம் சுத்தமா இருக்கும், நம்மளும் சுத்தமா இருக்கும். இதுல இருக்கும் வரைக்கும் ரத்தம் கொதிச்சுட்டு நம்ம ஆக்கள் படுற பாட பார்த்துக்கிட்டு செத்து தான் பொழைக்கணும். அவ்வளவுதான் நம்மளுக்கு மீதிப்படும். இலங்கையில் தொடர்ந்தும் தமிழர்களுக்கு அநீதி, நீதி கிடைப்பதில் தாமதம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மிக முக்கியமான பல தகவல்கள் இருக்குது, வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மனோ கணேசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக நாயை விட்டு கடிக்க வைத்து சம்மந்தமான ஒரு வீடியோ பதிவை பார்த்துருந்தோம். அதுக்குரிய பாராளுமன்றத்தில் பேச்சுவார்த்தையை அவர் முன்னெடுத்திருந்தார். அதே போல் குவைத் வாழ் ஓட்டுநர்களை தயவு செய்து ரொம்ப கவனம், எக்காரணத்தை கொண்டும் அடித்தாலும் அடிய பாடுங்க, அடிக்க மட்டும் போயிடாதீங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். இலங்கையர்களுக்கான மிக முக்கியமான ஒரு தகவல், நீங்கள் நாட்டில் ஏதாவது ஒரு பழைய கேஸ், பெட்டி கேஸோ அல்லது ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ், ஏதாவது ஒரு பிரச்சனையில் நீங்கள் வெளிநாடுகளில் தங்கி இருக்கிறீங்க, மறுபடியும் அந்த கேஸ் அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது, நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா தயவு செய்து முதலாவது அந்த கேஸ் சம்பந்தமாக கொஞ்சம் விசாரித்து பார்த்துட்டு போங்க. ஏன்னா இலங்கையில் தற்போதைய சூழலில் பலரும் விமான நிலையத்திலேயே வைத்து கைது செய்யப்படுறாங்க. விமான நிலையத்தில் போய் இறங்கின உடனே அடுத்த கணம் கைது செய்யப்படுறாங்க. என்றாகின உடனே ஏதாவது உங்களுக்கு பழைய கேஸுகள் இருக்குதுன்னா தயவு செய்து முதலாவது உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தர் சரி அனுப்பி அந்த கேஸோடைய நிலைப்பாடுன்னு உங்களுக்கு நாட்டுக்குள்ளே வந்ததுமே கைது வாரண்ட் ஏதாவது இருக்குதா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்களும் வெளிநாடுகள்லேருந்து கஷ்டப்பட்டுட்டு கடைசியாக நாட்டுக்கு போவீங்க, வீட்டுக்கு போகாமல் கடைசியில் ஜெயிலுக்கு அனுப்ப வேண்டிய சூழல் வந்துடலாம். அதனால் உங்களுக்கு ஏதாவது பெட்டி கேஸ், பெண்டிங் கேஸுகள் இருந்துச்சுன்னா அது சம்மந்தமாக விசாரணை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாட்டுக்கு போங்க. ஒரு சகோதரர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தார். குவைத்தில் அதுவும் போலீஸ் வண்டியே வந்துக்கிட்டு இருக்குது, போலீஸ் வண்டிக்கு பக்கத்தில் வச்சு அராஜகம் நடத்திக்கிட்டே இருக்கிற ஒருத்தர் அடிக்கிறாரு ஒரு ஓட்டுநரை. நான் நினைக்கிறேன் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்குது, வண்டி முட்டுப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அன்பார்ந்த ஓட்டுநர்களே, சகோதரர்களே, யார் கை வச்சாலும் முதல் அடி நம்மளோட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வீராக்கியம் பேசாமல் தயவு செய்து ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தால் சட்ட ரீதியாக ஹேண்டில் பண்ணுங்கள். அதையும் தாண்டி உங்களுடைய உயிராபத்துக்கு விட்டு செல்லக்கூடிய அளவு சூழலாக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் போராடுங்க. அது இல்லாத பட்சத்தில் சும்மா நார்மலாக உங்களை அடிக்கிறாங்க, கன்னத்தில் அடிக்கிறாங்க, அரைகிறாங்க, இந்த மாதிரியான சூழல் வரும்போது தயவு செய்து மாறி அடிக்காதீங்க, திரும்பி அடிக்காதீங்க. அந்த செகண்டே அந்த அடியை வாங்கிட்டு முடிந்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க. முதல் கம்ப்ளைண்ட், முதல் அடி நம்மளோட தான் இருக்கக்கூடாது, முதல் கம்ப்ளைண்ட் முடிந்த வரைக்கும் நம்மளோட தான் இருக்கணும். தயவு செய்து முடிந்த வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருங்க. யாருமே கை வச்சு சண்டை பிடிச்சி மாறி மாறி அடிச்சுக்காதீங்க. ஒரு வேளை தப்பி தவறி நம்ம அடிக்கும்போது அந்த செகண்டில் அந்த ஆளுடைய உயிர் போயிடுச்சுன்னா கடைசியில் சோலி முடிஞ்சது நம்மளோட. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம். அதே மாதிரி டெலிவரி ஓட்டுநர்கள், ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு நீங்கள் டெலிவரி பண்ணினதுக்கு உங்களுக்கு எதுவுமே காசு கொடுக்கல, உங்களை ஏமாற்றிட்டாங்க, பணம் தராமல் உங்களை மிரட்டுறாங்க, உங்களை வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்ற பட்சத்துலேயும் தயவு செய்து உடனடியாக அந்த செகண்ட்லேயே 112க்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்து போங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து அப்படியெல்லாம் தாமதம் படுத்தாதீங்க. கடைசியில் அது உங்களுடைய சம்பளத்தில் தான் வெட்டுப்படும் என்றதை மறக்காமல் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செய்து ரொம்ப கவனம், குறிப்பாக டெலிவரி ஓட்டுநர்கள். அதே மாதிரி ரோடுகளில் எக்காரணத்தை கொண்டும் யாரோடையும் அடிதடி வம்பு தும்புக்கு போயிடாதீங்க, ரொம்ப கவனம். திரு மனோ கணேசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள். பாராளுமன்றத்தில் நாயை விட்டு கடிக்க வைத்த சம்பவம் பற்றி பேசியிருக்கின்றார். அதே போல் அனுர அரசிலும் இனவாதம் செயல்பாடுகள் தொடருமா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறாரு. இந்த வீடியோவையும் பாருங்க, கடைசியில் வரக்கூடிய வாய்ஸ் கட்டையும் கேளுங்க. ප්‍රශ්නයක් ගේන්න කැමති. එතුමා පොඩ්ඩක් උන්ටත් දෙන්න මේ වටවැල වැවිලි සමාගමට අයත්
උඩුගම හෝමාදොල වතුආයේ කාබීල් කොටසේ සේවය කරන ගාමිණී කිංස්ලි යන නිලධාරිවරයෙක් වතු නිලධාරිවරයෙක් ඒ අමානුෂික ලෙස හෝමාදොල වතුආයේ මායමේ ඇති බට කැටිය කොටසේ පේලි දිවස්වල ජීවත් වෙන දමිළ තරුණයකට පාර දීලා තියෙනවා. ඊපෙර සිදු වෙලා තියෙනවා. මේක වෛරල් යනවා සෝෂල් මීඩියා වල. වෛරල් පමණක වෛරස් එක මේක. ජාතිවාද වෛරස් එක මේක. දැන් ඔබතුමා හිතන්න එපා ඔබතුමා ආණ්ඩුවට දොස් කියනවා කියලා. අර අපේ අගමැතිතුමිය දා මගේ එකට පැන්න වගේ. පණින්න එපා. ඉතින් මම කියන්නේ සිස්ටම් එක කියන්නේ මේ. සිස්ටම් එක වැරදි. වතුවයි සිස්ටම් එක. කරුණාකරලා බලන්න මේක. මොකද වෙලා තියෙන්නේ අර වීඩියෝ එක දැක්කම මොකට තේරෙයි අවසන් වෙලාව මේ තරුණයා බිමට දාලා බල්ලෝ දාලා උසිගස්සලා බල්ල අපනවා. වටේ ඉඳලා කට්ටියක් බලා ඉන්නවා. අර නිලධාරිවරයා එයාගේ බිරිඳ දන්නේ නැහැ කට්ටියක් වටේ ඉන්නවා. මට දන්නේ නැහැ ආරවල මොකද කියලා දන්නේ නැහැ. සමහර වෙලාවට අර බිම හිටපු අර දමිළ තරුණයා වැරද්ද කරලා තියෙන නැති. වෙන්න පුළුවන්. මට දන්නේ නැහැ. එයා වැරදිද මෙයා වැරදිද ඒක පොලිසිය බලන්න ඕන. නමුත් මේ බිමට දාලා මේ බල්ලා උසිගස්සලා කරන එක වැරදි. මේක දකින්න බෑ ආංශික වැඩක් මේ කරලා තියෙන්නේ. කන්නකලා බලන්න මේක වැඩියෙන්ම මේ දැන් මේ අද මම සතුටු වුණා අපේ ජනාධිපතිතුමා මලයහම් කියලා වචන පාවිච්චි කරා. මම නැගිටලා කතා කරන්නේ මම හිතුවා ශ්‍රුති කරා. ඒක හොඳයි කියලා. ප්‍රශ්නයක් නැහැ. නමුත් මේ වගේ බලන්න. දැන් මධ්‍යම පළාතේ, සබරගම් පළාතේ, බස්නාර පළාතේ, ඌව පළාතේ, වයඹ පළාතේ මේ කඳුකර ජනතා ජීවත් වෙනවා. උතුරේ ජීවත් වෙනවා. රාම්බලි සංසය මත් දන්නවා. උතුර පළාතේ ජීවත් වෙන ඒගොල්ලන්. දැන් මේ දකුණු පළාතේ තමයි අමානුෂික දේවල් සිදු වෙන්නේ. මාතරේ සහ මේ ගාල්ල දිස්ත්‍රික්ක වල. ලැජ්ජාල අපරාධෙම වෙන්නේ. මට දන්නේ නැහැ ඊට පුදුම කියන ලැජ්ජා කියන්න ඕන. සමහර වෙලාවට දුෂ්කර උදාකලා වෙලා තියෙන වතු තැන් වල ගිහිල්ලා ව්‍යායාම ගිහිල්ලා ගෑනු ළමයි උස්සන් යන තත්ත්වයක් තියෙනවා පැත්ත. පැත්ත කියනවා. වෙලා බලන්න පොඩ්ඩක්. මේක පොලිසියට කියලා බලන්න. මේක මේ තියන්නේ ගාල්ල දිස්ත්‍රික්කයේ උඩුගම පොලිසිය. හැමතුමා. පුදුම පොලිසිය OIC නමක් දෙන දුමින්ද ඔබතුසිය. මම OIC දොස් කියනවා නෙවෙයි. මේක බලන්න මොකද මේ කරන්න එපා මේක. මේක මානසික සිදුවීමක් වෙලා තියෙන්නේ. ගරු ආනන්ද විජේපාල ඇමතුමා ගාල්ල උඩුගම මේක අමානුෂික වැඩක් කරලා තියෙන්නේ. මේක පොඩ හොයලා බලන්න මේක විවසගෙන ඉන්න බෑ. මේක මොකද මේ අමානුෂික වැඩක් මේ කරලා තියෙන්නේ. බිමට දාලා බල්ල උසිගස්සලා කරනවා. මේ කරුණා කරලා පොලිසියට කියන්නේ අත්තරෙන් අරගෙන උසාවි ඉදිරියට කරන්න කියන්නේ. උසාවියේ මොන තීන්දුව ගන්න කියන්නේ. කොහොමද? දඩොම් දෙන්න නැත්නම් අවවාද කරන්න ඕන. නැවතත් වෙන්න බෑනේ මේක. මේක තත්ත්වයේ තියෙන්නේ මේ වතුවල විශේෂයෙන්ම දකුණු පළාතේ. මේක සිස්ටම් එක. සිස්ටම් එක වෙනස් කරන්න ඕවා තෙවල තියෙන්නේ. අපි දෙන්න හිටිය එකට තමයි. ජාතිවාදී අතුගාලා දාන්න ඕන. සිස්ටම් එක වෙනස් කරන්න ඕන. නැත්නම් මේක බෑ කරන්න බෑ මේක. හැමදාම මේක. අපි බලා ඉන්න බෑ. මට දැන් මෙතන කොළඹට ඉඳලා මේක වල නිකන් ඉන්න පුළුවන්. කොහොම ඉන්නේ කෙනෙක් නේ මට ඉන්න බෑ මේක. අමානුෂික වැඩකට කරලා තියෙන්නේ මේක. තරුණයා බල්ලයට දාලා උසිගස්සලා බල්ලෙක් දාලා උසිගස්සලා මගේ බිරිඳ මේක දැකලා කඳුළු කරනවා. එයා කියනවා මේ මොකද ලංකාවේ මේක වෙන්නේ කියලා මේවා දේවල්. අමානුෂික වැඩක් මේක. කරුණාකරලා පොලිසියට කදවලා පොලි කියලා අත්තරට අරගෙන උසාවියට ඉදිරිපත් කරලා උසාවියේ ක්‍රියාත්මක කරන්න. නීතිය මොනිටර දැනුම දෙන්න නැත්නම් අවවාද කරන්න එපා කියලා. ඒ වගේ ගාල්ල දිස්ත්‍රික්කයේ සහ මාතර දිස්ත්‍රික්ක වල තියෙන මේ වතු ශේෂ්ත්‍රයේ විශාල අපරාධ සිදු වෙනා මේව. ඒ ජනතාව. දැන් බලන්න මේ හැමතුමා පොඩ බලාගන්න දැන් ඒ තරුණයා දමිළ තරුණයෙක්. මේ කිංස්ලි කියන අර නිලධාරියා සිංහල එක්කෙනෙක්. දෙගොල්ලම ශ්‍රී ලංකාවේ තමයි. මෙයා සිංහල ජනතාව නියෝජනය කරන්නේත් නැහැ. දමිළ නියෝජනය කරන්නේත් නැහැ. නමුත් අනිත් පැත්ත වෙලා තිබුණා නම් මොනවා ඇතිද? කොළවල ඇති වෙලා තියෙන කාලේ නේද? ඇති වෙන කොළවල ඇති වෙන අපි එතකට පුළුවන් නේ හැමතුමා. එහෙම ඉඩ දෙන්න එපා. කරුණාකරලා වග බලා ගන්න. මේ ආණ්ඩුවට දොස් කියලා නෙවෙයි. මේ සිස්ටම් එක වෙනස් කරන්න මේක. පටන් ගන්න එක. හොඳයි. නැත්නම් මේක හරි කනගාටු තත්ත්වයක්. මානවගණේෂන් මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු කාරණේ සම්බන්ධයෙන් මම විමසා බැලුවා. මේ සිද්ධිය එතුමා කියපු විදිහට සිද්ධ වෙලා තියෙනවා 5 වෙනිදා දෙවෙනි මාසේ මේ මාසේ පොලිසියට පැමිණිලි කරලා තියෙනවා 2:13 පොලිසියට පැමිණිලි කිරීමෙන් පස්සේ එකම පවුලේ තිදෙනෙක් ඒ සිද්ධියට සම්බන්ධයෙන් අත්අඩංගුවට අරන් තියෙන පොලිසිය අත්අඩංගුවට අරන් අධිකරණයට කරුණු වාර්තා කරලා තියෙනවා B21/924 ඇලයිරක් 25 යටතේ අධිකරණයට ඉදිරිපත් කරලා තියෙනවා. අධිකරණයට ඉදිරිපත් කිරීමෙන් පස්සේ අධිකරණයේදී පාර්ශ්ව දෙක සමතකටපත් වෙලා තියෙනවා. පැමිණිලි පාර්ශ්වයේ නීතිඥයා අඩුම වශයෙන් මේ අය රිමන්ඩ් කරන්න කියලාවත් ඉල්ලීමක් කරලා නැහැ. නීතිඥ මාර්ගයෙන් සමතකටපත් කරලා තියෙනවා. මේක තමයි තත්ත්වය. ගරු කෞශල ගරු මානවගණේෂන් මන්ත්‍රීතුමා බොහොම හොඳයි එමෙතුමා ප්‍රශ්නයක් නැහැ. මම කියන්නේ මේ අමානුෂික සිදුවීම සිදු වෙලා තියෙනවා. ඒකට අවබෝධ කරගන්න. මේක සමහර වෙලාවට අර පැමිණිලි කරුත් ඇවිල්ලා
බය වෙලා ඒගොල්ලන් කියලා ඇති මං කරන්න එපා කියලා සමතේ එන්නේ ඇති. ගරු මන්ත්‍රීතුමා විවාදයකට යන්න ඕනේ දැන් උත්තරේ ලැබුණනේ නේද? කියන්නේ මේ වගේ දේවල් මේ සිදු වෙනවා. ඔබ අවධානය යොමු කරනවා. ඔබතුමා විශේෂ ආරම්භතිවරයන් අපිට බලා ගන්න එක අපිට එච්චරයි. නීතිය සිද්ධිය සාමය සම්බන්ධයෙන් ක්‍රියාත්මක වෙලා තියෙන පොලිසිය සිද්ධිය සම්බන්ධයෙන් තිදෙනා අත්අඩංගුවට අරන් තියෙනවා. පහර දීමක් සිද්ධ වෙලා තියෙනවා. ඒක මම දන්නේ පොලිසියකේ විදියට අමානුෂික පහර දීමක් කියලා කියමුකෝ. ඒක තීන්දුව කරලා මන්ත්‍රීතුමා ඒක අධිකරණයේදී තමයි තීන්දුව කරන්න ඕන ඒක. දැන් අධිකරණයට ඉදිරිපත් කරානේ. ඉදිරිපත් කරලා තුන් දෙනාම නිදහස් කරලා තියෙනවා. අඩුම වශයෙන් පොලිසිය අපදීලා තියෙනවා. එතකොට නීතිඥ පැමිණි පාර්ශ්වයේ නීතිඥ අඩුම වශයෙන් මේක සම්බන්ධ විරෝධතාවයක් දක්වලා නැහැ. දෙපාර්ශ්වයේම නීතිඥයෝ උසාවියේදී සමතයකටපත් වෙලා තියෙනවා. ඉතින් පහර දීම් පිළිබඳව තවදුරටත් කටයුතු කරන්න ඕනේ. ඉතින් පැමිණි පාර්ශ්වයෙන් තමයි ඒකට ඉදිරිපත් වෙන්නේ. என்ன பிரச்சனைன்னு சொன்னா முதல் நாள் குளிச்சதுக்காக 5 பேர், அடுத்த நாள் வந்து குளிச்சிருக்காங்க. அங்க வந்து சத்தம் போட்டு குளிக்க இயலாது, அந்த ரோட்ல சத்தமா கதைக்க வேணாம், அப்படி அவங்க ரூல்ஸ் போட்டு தான் இருக்காங்க. அப்போ இவங்க சத்தம் போட்டு கதைச்சிட்டாங்க, அந்த குளிச்சுட்டாங்க, சத்தம் போட்டு கஸ்குடி போட்டிருக்காங்க. அந்த அப்படி விளையாடும் போது வந்து அந்த மனுஷி சொல்லியிருக்க தலை வலிக்குது, நீங்க போங்க கத்தாதீங்க சொல்லிட்டு, அப்ப ஓகே அது சொல்லும் போதே அந்த மனுஷன் வந்து காமினி வந்து சத்தம் போட்டிருக்கான். சத்தம் போட்டு என்ன செஞ்சிருக்கானாக்கா சத்தம் போட்டு தூசணத்தால பேசிட்டு அவன் போயிட்டு, அடுத்த நாள் அந்த குளிச்ச 5 பேர்ல ஒருத்தவங்களும் அவங்களோட சித்தப்பாவும் 2 பேரும் ஈவினிங் 6:40 6:50 மாதிரி அவங்களோட சித்தப்பா பெருசா நல்ல சத்தமா பாட்டு சொல்லிக்கொண்டு இந்த ரோட்ல அவங்களோட வீட்டுல இருந்து ஆப்போசிட்டிவ்க்கு ஒரு 200 மீட்டருக்கு மேல 250 மீட்டர் இருக்கும், இந்தியால 200 மீட்டர் ஆப்போசிட்டிவ்ல பாட்டு பாடிட்டு போனது எங்களுக்கு தான் நல்லா விளங்குச்சாக்கா. பாடி கொண்டுட்டு போன வந்து அவங்களுக்கு சவுண்டா அங்க கேட்டேன். பிறகு வந்து நம்மளுடைய தம்பி இன்னொருத்தவங்களும் கடைக்கு போகும்போது கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, மாவு வாங்க போயிருக்காங்க, கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என்ன சத்தமா கத்திக்கிட்டு போனது யாரு நீங்களா அப்படின்னு. இவங்க சொல்லியிருக்காங்க நாங்க இல்ல மாத்தியா அப்படின்னு சொல்லி. அப்ப சொன்ன போது அவன் என்ன செஞ்சிருக்கான்னா, சரி உங்களை குளிச்ச ஒருத்தன் தான் கத்தி கொண்டு போயிருக்கான், உங்களோட குளிச்ச ஒருத்தன் தான் போனா, நீ போய் குளிச்ச எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படி சொல்லி சொன்னோன்னே இவங்க போயிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்தோம்னா அதுல 2 பேர் குடிச்சிருந்திருக்காங்க. குடிச்ச 2 பேர்ல ஒருத்தவங்க தான் சத்தமா இவங்க சொல்லி காட்டினோன்னு சத்தமா கொஞ்சம் கதைச்சிருக்காங்க. சத்தமா கதைச்சுன்னா இல்ல சத்தம் போட்டு ஏசி இங்க இருந்து ஊத்து பேச்சால ஏசி 2-3 வார்த்தையை சொல்லி ஏசினோன்னா அங்க இருந்து டோச்சு பிடிச்சிட்டு வந்து உங்களை சாண்டிதை சொல்லி வந்து டோச்சு அடிச்சுட்டு வந்து எல்லாரும் அடிச்சு அப்படி அடிச்சு முடியால பிடிச்சு இழுத்துக்கிட்டு போயிட்டு அங்கால அவங்களோட வாசல்ல வச்சு அடி அடிச்சு அதை இந்த கள்ளத்தனமா வீடியோ பண்ணோன்னா அதையும் பிடிங்கி டிலீட் பண்ணிட்டாங்க. டிலீட் பண்ணி முடிஞ்சும் அடிச்சவங்க, அதுல மற்ற வீடியோஸ் இல்ல அடிச்சுட்டு தான் பறதெமலும் லைங்கலாம் சொல்லி திட்டதெல்லாம் திட்டிட்டு அவனுங்க போலீஸும் கால் பண்ணி அதுல ஒரு போய் வந்து வாய்ஸ் கட் கொடுத்தனா நாங்க இவங்களை அடிக்கதான் வந்தோம் அப்படின்ற மாதிரி வாய்ஸ் கட் ஒன்று கொடுத்துட்டான். அதை கொடுத்தது வீடியோ அவனுக்கு அடி தாங்க இல்லாம தான் அப்படி கொடுத்தானா அவனே சொல்றான், எனக்கு அடி தாங்க எல்லாம் பெருச்சு அப்படின்னு சொல்லி. அதாலதான் எங்க 2 பேரும் மட்டும் அடிக்கும் போதுன்னு அவன் அந்த மாதிரி சொல்லியிருக்கான், விட்டுருவாங்கன்றதுக்காக. போலீஸும் கணக்கா வந்துட்டு இவங்க அந்த வீடியோவை போலீஸுக்கு காட்டி என்ன செஞ்சவங்கனாக்கா, இந்த இவங்க தான் இப்படி வந்தாங்க, இந்த பாரு இவங்க அப்பட்டகஹன்னவில்ல என்ன அப்படி சொல்லிட்டுலாம் அக்கா அப்படி திட்டினவன் அக்கா பறதெமலு லேங்கலின்னு அந்த மாதிரி தமிழனை அந்த அளவு கொச்சப்படுத்தினான். நாய் நல்லா கொச்சப்படுத்தினான். ஆனா தமிழன் கிட்ட தான் வேலை வாங்கி அவங்களே சாப்பிடுறாங்க, வெக்க கட்ட நாய்ங்க. அப்ப அப்படிலாம் சொல்லி திட்டிட்டு பிறகு போலீஸ்க்கு கொடுத்தோன்னே போலீஸ்ல ஒருத்தன் வந்த உடனே நைட் டியூட்டில இருந்த ஒருத்தன் ஒருத்தனா எத்திட்டு ஒருத்தங்களை டிஷர்ட்ல பிடிச்சி அப்படியே போட்டுக்கிட்டான். அந்த ஒரு பொடியை எலும்பி நடக்க இல்லை, நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். அவனுக்கு நடக்கல, அவன் வந்து நொண்டி நடக்கிறான். அப்படி நடக்கும் போதும் அவனை உனக்கு நடக்க இல்லையா, இரு நான் வரேன், ஒன்னு நான் நடக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பு ஒரு தடியை உடைக்கிறான். அவடத்துல இருந்த இடத்துல தடியை உடைச்சிட்டு பிறகு இந்த பொடியை நேரம் போலீஸுக்கு கொண்டு போய் ஆச்சாக்கா. அன்னைக்கு நைட்டு நான் போனேன் போலீஸ்க்கு, போய் கேட்டேன் போலீஸ்கிட்ட ஒருத்தக்கிட்ட, என்ன சார் இவங்களை இன்னும் நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல, நாய் கடிச்சு ஃபுல்லாவே உங்களுக்கு ஊசி போடலையான்னு. அப்ப அவன் சொன்னவன் ஊசி போடுற கதையை கேட்டோன்னா, இல்ல மார்னிங் தான் ஊசி போடுற, இப்ப ஊசி போடுற இல்ல மார்னிங், இப்ப அவங்க குடிச்சிருக்காங்க, அவங்க 2 பேரும் குடிச்சு மார்னிங் தான் போட வரும்னு சொன்னா மார்னிங் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல ஈவினிங் எடுத்து போலீஸ்ல வச்சு கொண்டு இருந்தா. அவங்கள பிங்கர் எடுத்து பிங்கர்ல ரிசல்ட் வரும் வரைக்கும் அப்படியே வச்சு கொண்டு இருந்து ஈவினிங் வீட்டை வந்த பிறகு அடுத்த நாள் 7ஆம் தேதி மார்னிங் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு தான் இவங்க போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்காக போன உடனே ஆட்டோல மேலே போனதுக்காக திட்டிய விரட்டி விட்டு அவங்களோட
திட்டி விரட்டி ஆட்டோல இடத்துக்கு வரேன். நடக்க முடியாதவன் அக்கா நம்ம தவந்தா போவான். உடுகான் போலீஸ் உங்களுக்கு தெரியும்ல, தகந்து போவானா? அது மேல தானே இருக்கு. தெரியும்னு நான் நினைக்கிறேன். சர்ச் பண்ணி பாருங்க. ஒரு ரோட்டு வந்து மேலே தேரியா தான் இருக்கு. அப்ப நீங்க ப்ராஜெக்ட் விஷயமா வந்த போது கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அப்படிதான் இருக்கு. தகந்து போவானா, உருண்டு போவானா? அது பள்ளமா இருந்தாலும் உருண்டு சரி வரலாம். அந்த நேரமும் காமினியும் அவனோட வைப்பும் போலீஸ்ல சரியோ. அப்ப அப்படி இருக்க நேரத்துல இவன் வந்து மேல ஆட்டோ விரட்டிட்டு ஆட்டோ கீழே வந்த பிறகு பின்னாடியே அந்த காவனியோட வைஃப் வந்து சொல்லி ஷேர் பண்ணி வேணாடா கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காங்க அக்கா. ஷேர் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கு பிறகுதான் 13ஆம் தேதி இவன் கம்ப்ளைண்ட் பண்ணி கம்ப்ளைண்ட்ல வந்தாக்கா அவடத்துல அடுத்த நாள் வந்து அதுவும் நம்மட சில ஆக்களால தான் அது கொஞ்சம் போக்கஸ் ஆன பிறகு இவங்களை கூட்டி வந்து வந்து இவங்களோட வாக்குமூலம் எல்லாம் எடுத்துட்டு அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி அவடத்துல எதுவுமே விசாரணை செய்யல. அப்படியே உசாவி போட்டாங்க. உசாவி போட்டோன்னு உசாவிக்கிட்டே இவங்களுக்கு தேவையில்ல, கொண்டு உங்க தோட்டத்துல ஏதாவது வேலை இருந்தா கொண்டு செஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க போலீஸ்ல. ஓஎஸ்சி சொன்னவங்களாம். அப்ப அப்படியே சொல்லி விட்டுட்டாங்க. விட்ட பிறகு அப்பயும் மறுபடியும் நாங்க பலாத்காரத்துல கோயில் ஓஎஸ் ஒண்ணு பிடிச்சு கதைச்ச பிறகு அவங்க என்ன செஞ்சாங்க, ஜட்ஜுக்காக ஏறவர்கிட்ட வந்து அன்னைக்கு ஜட்ஜ் இல்ல, ஜட்ஜுக்காக கோர்ட்ல இருக்கிறவரை வந்து லோயரா பிடிச்சு இவங்க கதைச்சு கொண்டிருக்காங்க. குணபாலன் சொல்றவரோட அந்த பிரச்சனையும் சொல்லி பலாத்காரத்தனத்துல தான் அப்படின்னா சமாதானமாகறதுக்கு நாங்க விருப்பம். பட் இவங்க தான் பலாத்காரத்தனத்துல எங்களை இதுக்கு இன்வால்வ் ஆகுறாங்கன்ற மாதிரி ஒரு சப்மிட் பண்ணி எழுதி அவங்க கொண்டு கோர்ட்ல ஒப்படைச்சிட்டாங்கக்கா. இப்ப அவங்களுக்கு அன்னைக்கு சரினா அன்னைக்கு ரிமாண்ட் பண்ணிருக்கணுமே அவங்க செஞ்ச தப்புக்கு. இதே வேற யாருக்காச்சும் நடந்திருந்தா, இதே இந்த பாய்ஸோ வேற யாராவது ஒருத்தவங்களோ தமிழன் எவனாவது சிங்களா ஒருத்தனை இப்படி போட்டு அடிச்சு நாயை விட்டு கடிக்க வச்சிருந்தாக்கா என்ன செஞ்சிருப்பாங்க? இதுவா இந்த இலங்கையில நீதி? இதான் நியாயம்? என்ன செஞ்சிருப்பாங்க? அந்த தண்டனை தான் அவங்களுக்கு வழங்கணும். நாங்க கேக்குறது வந்து இது எவனுக்கும் கதைக்க முதுகெலும்பு இல்ல. அதான் பிரச்சனை. எவனும் முன் வந்து கதைக்க மாட்டேன்றான். வந்தவனுங்களும் பின்னாடி போயிடுறானுங்க. ஒவ்வொருத்தனை பார்த்தோன்னா ஒவ்வொரு கதைச்சோன்னா அப்படியே மனசாரி அப்படியே போயிடறானுங்க. அப்ப இதுதான் இந்த இலங்கையில இருக்க கூத்து. இதுதான். இதுக்கு மேல என்ன கழிச்சாலும் நம்ம சமூகத்துக்காக சமூக சேவை இவங்களுக்காக அவங்களுக்காக நாட்டுக்காக வேலையே இல்லக்கா. வேலையே இல்ல. இந்த நாட்டை விட்டு பேசாம எங்கேயாவது போயிட்டு நம்ம ஆக்கள் இருக்க இடத்துல இருக்கிறதா நம்மளுக்கு நிம்மதி. நம்மட ரத்தம் சுத்தமா இருக்கும், நம்மளும் சுத்தமா இருக்கும். இதுல இருக்கும் வரைக்கும் ரத்தம் கொதிச்சுட்டு நம்ம ஆக்கள் படுற பாட பார்த்துக்கிட்டு செத்து தான் பொழைக்கணும். அவ்வளவுதான் நம்மளுக்கு மீதிப்படும். அதான்க்கா பிரச்சனை. இப்ப 27 வந்து கேஸ் முடியுது. அன்னைக்கு வந்து இவங்க சமாதானமாக போறாங்க. அதுக்கு வந்து சமாதானம் ஆகுறது எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதுக்கு ஏதாவது அவங்களுக்கு நடவடிக்கை எடுக்கணுன்றதுதான் என்னோட நோக்கம். பாப்பம் என்ன நடக்குதுன்னு. அப்படி போனாலும் அப்படியே போயிட்டு பேசாம இருக்கும். பாப்பம் என்ன நடக்குதுன்னு. இப்ப இன்னைக்கும் அக்கா போலீஸ்ல 2 பேரும் உங்களோட வீட்டை வந்து போனவங்க. என்ன கேஸ் முடிஞ்சோன்னா ஒரு கேஸ் போய் கொண்டிருக்கும் போது எதுக்காக போலீஸ்காரன் வீட்டை வரான்? என்ன சாப்பிடவா? இல்லதானே? ஃபுல் சப்போர்ட் போலீஸ்லயும் இருக்கு. இதுக்கெல்லாம் பாப்பம் என்ன நடக்குது என்னதுன்றது பார்த்து பாப்பம் என்ன நடக்குதுன்னு. இவங்களுக்கெல்லாம் இயற்கை சரி தண்டனை கொடுக்கும். அவனுங்க எவ்வளவு பேரை அடிச்சானுங்க. அதுக்குதான் இயற்கையிலே இந்த மாதிரி ஒரு இது வந்தது. பாப்போம் அக்கா என்ன நடக்குதுன்னு பாப்போம். தமிழர்களுடைய நிலை தொடர்ந்துமே மிகவும் மோசமான சூழலுக்கிட்டு செல்லப்படுது. குறிப்பாக தமிழ் பேசும் மக்கள், தமிழர்கள் என்ற ரீதியில் யாராக இருந்தாலும் தமிழ் பேசக்கூடிய மக்கள், நானாக இருந்தாலும் நான் ஒரு தமிழனாகத்தான் என்னை கருதுகின்றேன். ஏன், நாம் ஒரு மொழியால் இணைந்த தமிழர்கள், தமிழ் பேசும் மக்கள். அந்த வகையில் நம்ம அனைவருமே ஒன்று கூடி ஒன்றாக செயல்படலைன்னா, நம்மளுக்குள்ளே நம்ம பிரிவுபட்டு இருந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய நாட்டில் நம்மளுக்கு என்றைக்குமே நிம்மதியான சூழல் கிடைக்காது. தயவு செய்து முடிந்த வரைக்கும் தமிழர்களே ஒன்றுபடுங்க. இல்லை என்றால் நாம் தொடர்ந்தும் தாக்கப்படுவோம், தொடர்ந்தும் தாழ்த்தப்படுவோம். அதால் தயவு செய்து ஒற்றுமையே பலம், ஒற்றுமையாயிருங்க. முக்கியமாக இனிவரும் காலங்கள்லையாவது நம்மளுக்குண்டு நம்ம ஊருக்குண்டு ஒரு பிரதிநிதித்துவத்தை மறக்காமல் எடுக்க பாருங்க. பிரிவினை போதும். நம்மளுக்குன்னு ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனால் கடைசியில் இதுதான் நம்மளுடைய நிலை. சிந்திச்சு செயல்படுங்க. கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.